வணக்கம். மதுசூதனன் கலைச்செல்வன். சோழ மன்னர்கள் எடுப்பித்த கற்றளிகளில் 4 திருத்தலங்கள், 4 கோயில்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த வரிசையில் 3ஆவதாக வைத்து சொல்லப்படும் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் என்று சமீப காலங்களிலே அழைக்கப்படும் ராஜராஜேஸ்வரம் என்ற கோயிலில் தான் இப்போ நம்ம இருக்கோம். 2ஆம் ராஜராஜன் எடுப்பித்த கற்றளி ஐராவதீஸ்வரராக இறைவன் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலம். இந்த திருத்தலத்துடைய சிறப்புகள் எல்லாம் பார்க்கலாம். கும்பகோணத்தை சுற்றி பல கோயில்களில் இது ஒரு முக்கிய கோயிலாக இருக்கிறதுனாலையும் கும்பகோணத்திற்கு நிறைய தலபுராணங்கள் எழுதப்பட்ட போது ஐராவதம்னு சொல்லப்படும் இந்திரனுடைய ஒரு யானை இங்கே வந்து சிவபெருமானை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றதுன்னு ஒரு தலபுராணமும் சேர்க்கப்படுகிறது. எப்படி கங்கை கொண்ட சோழபுரம் கோபுரங்கள் வெடிமருந்தெல்லாம் வச்சு தகர்த்து அதை கொண்டு கல்லணை கட்டினதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இருக்கோ, அதே மாதிரி இங்கேயும் இடித்து கருங்கல்லாம் நகர்த்தப்பட்டிருக்கு. ஆனால் அது பிரிட்டிஷ் பீரியட்லையான்னு எக்ஸாக்டாக நம்மளால சொல்ல முடியல. இதெல்லாமும் தாண்டி சோலாஸ் உடைய பெஸ்ட்டில் சொல்லக்கூடிய சில சாம்பிள்ஸில் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு ரேர் ஸ்கல்ப்சுரல் சீரீஸ்னால் இதே 12ஆம் நூற்றாண்டு வாக்கில் தான் சேக்கிழார் பெருமானுடைய காலம். அவர் பெரிய புராணம் பாடிய சிறப்பு, அடியார்கள் புராணம் ரொம்ப பிரபலம் அடைந்து சிவபெருமானை விடவும் அவனுடைய அடியார்களை இன்னும் வணங்கணுங்கிற எண்ணம் எல்லாம் தோன்றி அது ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருந்த ஒரு காலச்சூழல். அந்த பெரிய புராணத்தின் கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய நாயன்மார்கள் வரலாற்றை சின்ன மினியேச்சர் பாரிலீஃப்ஸாக இந்த எண்டில் இந்த காலமில் ஆரம்பித்து ஒரு ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் பெரிமீட்டர் ஆஃப் த ஷ்ரைன் சண்டிகேஸ்வரர் சன்னதி வரைக்கும் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. முழு பெரிய புராணத்தை நீங்கள் அந்த நாயன்மார்களோட லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு பேராகிராஃபில் அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரியை சுருக்கினீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்கல்ப்சுரல் ஃபார்ம் எப்படி கொடுக்கலான்னா இங்கே வந்து பார்க்கலாம். இப்போ பெரிய புராணம் படிக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அது ஒரு ரொம்ப ஹை கிளாசிக்கல் தமிழ் இலக்கியம். அந்த 12ஆம் நூற்றாண்டுலேயே அது ஒரு ஃபைன் எக்ஸாம்பிளாக இருந்திருக்கு. 800-900 வருஷத்தில் தமிழ் இலக்கியம் கண்ட பெரிய காப்பியங்களில் ஒரு டாப் ரேஞ்சில் வச்சு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஃபார் இட்ஸ் பியூட்டி, ஃபார் த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், ஃபார் த மீட்டர்ஸ் ஹி ஹஸ் சோசன், கன்சைஸ் பண்ணி சொல்கிறது, அழகியல், உவமை, உருவுகள் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபைன். அதை படிக்கணும்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கணும். அப்போ அது இல்லாதவங்களுக்கு நாயன்மார்கள் கதை எப்படி தெரிய வரும்? அப்போது அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட்லேயும் இந்த கலைகள்லாம் பிரபலம் அடையுது. தெருக்கூத்துக்கள் ஆரம்பித்து பாடல்களாகலாம் இது வருது. அதில் ஒரு சிற்பியினுடைய அட்டெம்ப்டாக ஒரு சின்ன மினிமம் பேனல் இந்த கதையை காமிச்சு அந்த கதையினுடைய ஒரு ஹைலைட் வெர்ஷன் என்னவோ அதை சொன்னால் அவரோட கதை புரிஞ்சிடும். அதை முழுக்க ஒரு சீக்வென்ஸில் ஆரம்பித்து செய்கிறாங்க. இதில் சைவ சித்தாந்த மரபுப்படி மூவர் முதலிகள்னு சொல்லப்படுற ஞானசம்பந்தர், அப்பர், அப்புறமா சுந்தரருடைய வாழ்க்கை, இப்படி ஆரம்பித்து தில்லைவாழ் அந்தணர்கள்லேருந்து ஆரம்பித்து முழுக்க இதெல்லாம் இந்த கோயிலுடைய ஹைலைட்ஸு. நீங்கள் போக வழியெல்லாம் இந்த மினியேச்சர்ஸ் பார்க்கலாம். இப்போ சும்மா ஏதாவது ரேண்டமாக ஒரு டான்ஸ் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 பேர் ஆடுறாங்க. அதை ஃப்ரேம் பண்ணும்போதே ஒரு அரங்கம் மாதிரி பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் மாதிரி வச்சு அதில் காலம்ஸ் எல்லாம் இருக்குது. 2 பேர் ஆடுறாங்க, அவங்களுக்கான வாத்தியம். ஸோ இவரை வந்து இப்போ இந்த பேனலுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இது ஒரு அரங்கம், இங்கே காலம்ஸ் இருக்குது. அதில் அதுக்குள்ளே ஒருத்தவங்க ஆடிட்டு இருக்க மாதிரி அந்த அரங்கத்தில் அவருக்கான தாளமாகவும் இதை பார்க்கலாம். எடக்கைன்னு சொல்லப்படுற வாத்தியம் தமிழ்நாட்டில் இது இப்போது வழக்கத்தில் இல்லாமல் போயிருச்சு. உடுக்கை உடைய டிசைனில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். கேரளாவில் இன்னும் ரொம்ப பாப்புலராக இருக்குது. எல்லா கோயில்களையுமே ஒரு மலர்ந்த தாமரை அதற்குள்ள இறைவன் இருக்கான்னு பார்க்க சொல்லுது சாத்திரங்கள். இந்த தாமரை எதுன்னு பார்த்தா ஒரு குளத்துல பூக்கிற தாமரை இல்லை, மனசில் இருக்கக்கூடிய அந்த ஹிருதய கமலம்னு சொல்லப்படுற மனத்தாமரை, அகத்தாமரைன்னு சொல்லுவோம். அந்த அகத்தாமரை மலர்ந்து உள்ளுக்குள்ள இறைவன் இருக்கான்றதை காட்டுறதுக்காக எல்லா கோயிலோட பேஸ்லையும் ப்ரிடாமினென்ட்லி இந்த மலர்ந்த தாமரை இதழ்கள் இப்படி காட்டுவாங்க. ஸோ இது ஒரு மேக்னிஃபைடு பெரிய தாமரை பூவாக நினச்சி அது பூத்திருக்கு, அது உள்ள இறைவன் இருக்கான்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறமா பாதங்கள், ரேகைகள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் வச்சு கொண்டு போகிறாங்க. இந்த லெவலுக்கு கண்டபாதம்னு பேர். இந்த ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கண்டபாதம்னு பேர். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து கண்டபாத சிற்பங்கள்னே இதை சொல்லுவாங்க. சோழாஸோட ஏர்லி ஸ்டேஜில் இந்த மினியேச்சர்ஸில் எக்ஸல் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப லேட்டராக போக போக அந்த மினியேச்சர்ஸ் குறைஞ்சிருது. பெரிய கோயிலே நம்ம ரொம்ப மினியேச்சர்ஸ் பார்க்க முடியாது. பட் அதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட தஞ்சாவூரை சுற்றி இருக்கிற அந்த சப்தஸ்தான கோயில்கள் இருக்கு இல்லையா, திருப்பூந்துருத்தி, திருவேதிக்குடி, திருவையாறு, தில்லைத்தானம், இங்கெல்லாம் பழனம், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மினியேச்சர்ஸ், அந்த மாதிரி இந்த மினியேச்சர் பேனல்ஸ் ஆரம்ப காலத்தில் இருந்தது, திருப்பி இங்கே தான் ரிப்பீட் ஆக ஆரம்பிக்குது. அதில் அவங்க அந்த ஸ்டோரிஸை காட்டிட்டு போகிறாங்க. இந்த ஆர்கிடெக்சரல் மெம்பர்ஸ் ஒன்னொன்றுத்துக்கும் தனியாக டெக்னிக்கல் டேர்ம்ஸ் உண்டு. இது என்ன சைஸில் இருக்கணும், ப்ரப்போர்ஷனலாக இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கணுங்கிறதெல்லாம் டெக்னிக்கல் டிராயிங்ஸில் சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த வடிவம் ரொம்ப வித்தியாசமான வடிவம். அர்த்தநாரீஸ்வரராக இருப்பார். ஒரு பக்கம் இடது பக்கம் மட்டும் மார்பு காமிச்சிருப்பாங்க. 4 முகங்கள் உண்டு, பிரம்மா மாதிரி. சூரியனுக்கு மட்டுமே இருக்கிற பிறை பின்னாடி காட்டியிருப்பாங்க. உடையிலையும் ஒரு பக்கம் ஆணாகவும் ஒரு பக்கம் பெண்ணாகவோ பட்டு துணியாக காமிச்சிருப்பாங்க. கைகள் மொத்தம் 8 கைகள் வரும். நன்னாங்க 8 கைகள். 4 முகம் இருக்கும்போது 8 கை வந்துடும். இந்த மாதிரி சோழா பீரியட்லேருந்து ஆரம்பித்து ஒரு 3-4 கோயில்களில் ரொம்ப வித்தியாசமான இந்த வடிவம் பார்க்கப்பட்டிருக்கு. ஹரிஹர பிதாமகர்னு இதுக்கு ஒரு பெயர் கொடுக்குறாங்க. இது
காஷ்மீர சைவத்தில் கொஞ்சம் பாப்புலராக இருந்ததாலாம் சொல்லப்படுது. பட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டிபேட்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ஸ்வஸ்தி, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். வைணோ எல்லாருக்கும் சஸ்தி ஸ்ரீ மட்டும் தெரிஞ்சிருச்சு எல்லா கல்வெட்டுலையும். ஸ்ரீ இருக்குது இங்கே இந்த இடத்துல பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிரந்தத்தில் ராஜ ராஜ ராஜன் இருக்கா, ராஜ அது அது ராஜ மகேந்திரன் திருமண்டபம், ராஜ கம்பீரன், சாரி கம்பீரன், ராஜ கம்பீரன், இது இந்து 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 பந்துல வர இந்து ராஜ கம்பீரன் திரு தீ தமிழில் போட்டிருக்கான். கிரந்தம், மறுபடியும் கிரந்தம், 3 சுழினா கிரந்தத்தில் ட ப, இந்த 8 மாதிரி போடுறது மண்டபம். இப்போ தஞ்சை கோவில் பெரிய கோவில் கல்வெட்டுகள் அத்தனையிலையும் இது ரெண்டுமே கலந்து தான் வரும். வடமொழி சொற்கள் இப்போ ராஜராஜன்கிறது வடமொழி பெயர், சோழன்கிறத தமிழில் எழுதிட்டு ராஜராஜங்கிறத கிரந்தத்தில் எழுதுவாங்க. இந்த ஸ்டைல் தான் ஆரம்பத்துலேருந்து இருந்தது. 2 மொழியும் கலந்து எழுதுகிற ஒரு மரபு இருந்திருக்கு. இப்போ லைஃப் சைஸ் இமேஜஸ் பார்க்குறோம். சோழா கியூமுலேட்டிவ் சோழா ப்ரொடக்ஷன்ஸில் நீங்கள் எல்லா பீரியட்ஸ்லேருந்து எடுத்து போட்டு பண்ணிங்கன்னா லைஃப் சைஸ் ஃபுல் சைஸ் இமேஜஸ் உடைய ஃபைனஸ்ட் 4 இமேஜஸ் வந்து இங்கே தாராசுரம் கோயிலில் தான் நம்ம பார்க்க கிடைக்குது. அதில் முதல்ல இங்கேருந்து ஆரம்பித்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். இந்த வடிவத்தை யாருங்கிறதுல நிறைய ஆர்குமெண்ட்ஸ் உண்டு. ஒரு சிலர் கையில் ஒரு தாமரை பூவும் இந்த கலசமும் இருக்கிறதுனால மகாலட்சுமின்னு சொல்றது உண்டு. ஏன்னா வாசலுக்கு 2 பக்கமும் லட்சுமி சரஸ்வதி வைக்கிற வழக்கம் உண்டு. அந்த பக்கம் சரஸ்வதியை வேற காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால லட்சுமியாக இருக்கலாம்னு ஒரு பழக்கம் உண்டு. இன்னொன்று அதே மாதிரி வாசலுக்கு 2 பக்கமும் கங்கையும் யமுனையும் எழுந்துருளை பண்ண சொல்லியிருக்கு. அதனால கலசம் பாத்திரம் கையில் இருக்கிறதுனால இது யமுனையாக இருக்கலாம்னு. இன்னொன்று ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு தியரி அன்னபூரணியினுடைய வடிவம்னு, நான் பாத்திரம் வச்சிருக்கிறதுனால இப்படி 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் சொல்லப்படுது. ஐ பர்சனலி ஃபீல் மகாலட்சுமியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த பக்கம் சரஸ்வதியை காமிச்சிட்டு இந்த பக்கம் லட்சுமியை வச்சு காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான்னு அக்செப்ட் பண்ணலாம். மகாலட்சுமின்னு சொல்லிட்டா முழுக்க அந்த சிம்பிள் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, அத்தனை செல்வ வளங்களும் நிரம்ப பெற்றதாக காண்பிக்கணும். ரொம்ப இளமையினுடைய அந்த உச்ச நிலை, அழகு, அவ்வளவு ததும்புற அழகு, இதெல்லாம் அந்த வடிவத்திற்கு உரித்தான சின்னங்கள்னு பார்க்கிறோம். ஸோ அந்த அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா பியூட்டி, ஜஸ்ட் பியூட்டி பர்சானிஃபைட். முகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நோஸுடைய கிறிஸ்ப்னஸ், இந்த நாஸ்ட்ரில்ஸ் வளையுது பாருங்க, இப்படி வந்து வளையுது இல்லையா? ஸோ அந்த வளைவுனுடைய அந்த ப்ரொஜெக்ஷன், உதடு, சின், சீக்ஸ் சப்பியாக காட்டாமல் அந்த சீக் போன்ஸோட இது இப்படி சேர்ந்து வரா மாதிரின்னு இந்த ஆபரணங்கள் வந்து மேலேந்து ஆரம்பித்து ஒன்று என்னென்ன ஆபரணங்கள் சொல்லப்பட்டிருக்கோ இதெல்லாம் இப்போ வழக்கத்திலேயே ரொம்ப இல்லாமல் போயிடுச்சு. இந்த நெத்தியில் கட்டுறதுக்கு பேர் லலாட்ட பட்டம்னு பேர். லலாட்டம்னா நெத்தி, இந்த நெத்தியை சுற்றி கட்டுற பட்டம். இது ரொம்ப ஃபைன் பீட்ஸ், இந்த கொத்து வடம்னு சொல்லி பார்ப்போம். பெரிய கோவிலில் சாந்தாராரை ஓவியத்தில் ராஜராஜன் சில முத்தெல்லாம் அணிஞ்சிருப்பார், வெறும் முத்து மாலை தான் போட்டிருப்பார் அவர். அது மாதிரி முத்துக்களில் ரொம்ப ஃபைன் வெரைட்டி பொடிசாக இருக்கும். சின்னதாக இருக்கிற அந்த முத்தை கோத்து நெத்திக்கு மட்டும் வச்சு கட்டுறதுக்கு ஒரு பட்டம் மாதிரி இந்த லலாட பட்டம்னு சொல்லப்படுறது. முடியினுடைய ஒரு பகுதி தூக்கி கட்டிட்டு கொஞ்சத்தை கீழே விட்டுருக்காங்க. ஸோ அந்த சுருண்ட கேசமும் அதில் கட்டப்பட்ட பூக்களும் தோல் வரைக்கும் விழுது. இங்கெல்லாம் அந்த பூ அலங்காரம் காமிச்சிருக்கான். தோளில் அந்த முடி இப்படி விழுந்து நிற்கிறது. காதுக்கு மகரக்குழைன்னு சொல்லப்படுற மகரம், அந்த ஒரு மீன் முதலை மாதிரி இருக்கும், ஒரு மிஸ்டிக்கல் கிரீச்சர். அதனுடைய வாயை காமிச்சு அதனுடைய வாயில அந்த கம்பி வடம் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த தொங்குற அந்த ரிங்கு அந்த மகரத்தினுடைய வாயில இருக்கும். அந்த மகரத்தை காதில் போட்டுப்பாங்க. அண்ட் அந்த காலத்தில் கான்ஷியஸாக இயர் ரிங்ஸ் ஹெவியாக தான் இருக்கணும். ஏன்னா வயசு ஆக ஆக வித் எக்ஸ்பீரியன்ஸ் காது வந்து நல்லா இறங்கி தோலை தொடுற அளவுக்கு போகணும். அது வந்து ஒரு சைன் ஆஃப் விஸ்டம் த்ரூ ஏஜிங். எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் விஸ்டம் த்ரூ ஏஜிங்கான ஒரு சிம்பிள். ஸோ ஊருக்குள்ள ஒரு மரியாதைக்குரியவர் அப்படின்னு சொன்னால் அந்த காது வந்து இப்படி இறங்கணும். இப்போவும் உங்களுக்கு வந்து அரக்கு மரத்தெல்லாம் வச்சு வெயிட் ஏற்றுவாங்க. வருஷத்தில் ஒரு வாட்டி வெயிட்டே ஏற்றுற பழக்கமே உண்டு. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணுன்ட்டு காது வந்து இப்படி போய் இங்கே தொடணுங்கிறது ஒரு விதியாக சொல்லியிருக்கு. உத்தமமாக இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே காது தொலை வந்து இங்கே வரைக்கும் போய் தொடணும். இது ஒரு ட்ரெடிஷனாக இருந்திருக்கு. இது நமக்கு சங்க காலத்துலேருந்து தொடர்ந்து வந்ததுக்கு பாடல்கள் எல்லாமே சான்றாக கிடைக்குது. ஸோ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா அவங்க தோலை தொட்டுக்கிட்டு இருக்கும். அந்த காது தொலை போய் அவங்க தோலை தொட்டிருக்கும். அடுத்தது கழுத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆபரணங்கள், அது மேலே வந்து மார்பு மேலே ரெஸ்ட் ஆகணும். அந்த லட்சணத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணி அதுக்கு நடுவில் 2 மார்புக்கு நடுவில் ஒரு பெரிய வடத்தை கொண்டு வந்து அது உதரபந்தம்னு சொல்லப்படுற இந்த தொப்புளுக்கு மேலே இருக்கிற பகுதி அங்கே அணியறதுக்குன்னு ஒரு ஆபரணம் சொல்லியிருக்காங்க. அதை அணிந்து கொண்டு ரேகைகள் காட்டியிருக்கு. ஸோ பட்டு துணின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அந்த பட்டில் வஸ்திரம் மாதிரி கட்டி
இந்த கையில் ஒரு தாமரை பூவும் அந்த கையில் அந்த கலச பாத்திரத்தையும் ஏந்திய நிலையில் இதில் கை விரல்கள் அதோட நகத்தை பார்க்கணும். எப்படி அந்த விரல்கள் நகம் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா விரலுக்கு உள்ளேந்து இப்படி புடைத்து வரும், அது வரைக்குமான டீட்டெயில்ஸை காமிச்சிருப்பாங்க. ரிங் மோதிரம் போடுறது நம்மலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு எண்டில் தான் போடுறோம், நடுவில் இந்த வளையத்தில் ஒன்று போடுறது வழக்கமாக இருந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த நடுவில் இங்கே நிற்கிற மாதிரி ஒரு மோதிரம், இங்கே ஒரு எறும்பு வருது இல்லையா, ஸோ அதில் போய் ரெஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு மோதிரம் வழக்கத்தில் இருந்திருக்கு. ஸோ அவங்க அந்த மோதிரத்தையும் சேர்த்தே போட்டிருப்பாங்க. கால் விரல்கள் இது எல்லாத்தையுமே. ஸோ நீங்கள் ஒரு ஆந்த்ரோபோமெட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாடிலி ப்ரப்போர்ஷன்ஸ், ஒரு ஆர்கன் ஒரு பார்ட் ஆஃப் பாடிக்குமான ப்ரப்போர்ஷன்ஸ். எர்கனாமிக்ஸ்னு சொல்லி ஒரு ஸ்டடிஸ் உண்டு, அது வந்து பாடி போஸ்டர்ஸ். இப்போது ஃபர்னிச்சர் டிசைன்லாம் பண்ணும்போது அந்த எர்கனாமிக்ஸ் தான் ஸ்டடி பண்ணுவோம். இந்த ப்ரொஃபஷனல் சேர், ஒர்க்கிங் சேர் இதெல்லாம் அதில் நம்ம இப்படி இந்த மாதிரி இவங்களை மாதிரி நிற்கணும்னா இந்த ஒரு கால் இப்படி வெளில வந்து இந்த கால் இப்படி மடக்கி இப்படி கொஞ்சம் சாயும் போது உடம்புல எந்தெந்த பகுதிகளில் கர்வ்ஸ் வரும், இந்த சதைகள் எங்கே போய் சேரும், அதனால ஒரு பக்கம் அந்த கணம் எப்படி சேரும், தோல் இன்வாலண்டரியாக எப்படி ஒரு பக்கம் சாயும், இந்த ஸ்டடீஸ் எல்லாம் முழுக்க பண்ணியிருக்காங்க. இல்லை நான் சொல்லும் போதே மாணிக்க வாசகர் மாதிரி ஒரு சீசன்டு மெச்சூர்ட் லெவலில் இருந்தவர் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின்னர். இந்த மாதிரி ஒரு அன்பு இறைவனிடத்தை வேற யாருக்கும் இல்லைன்னு மாணிக்க வாசகர் சர்டிபிகேட் கொடுக்குறார். ஸோ அந்த சிறப்புடைய ஒரு அடியார் கண்ணப்பர். உள்ள போகும்போது தொண்டில் சிறந்த கண்ணப்பரை நினைச்சிட்டு போங்கன்றது காமிக்கிறதுக்கு வாசல்ல இந்த பக்கம் கண்ணப்பரை, அந்த பக்கம் அதிகார நந்தியா அத்தனைக்கும் கமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு சீஃபாவும், இந்த பக்கம் தொண்டுல கடைசி நிலையில இருந்தவர். இவரை மாதிரி தொண்டு செய்ய முடியாது. அப்பரடிகள் மேற்கொண்ட வேறு யாராலும் செய்ய முடியாத கைலாய யாத்திரை. அந்த கைலாய யாத்திரையை அவர் மேற்கொள்றாரு. சேக்கிழாரத்தில் சொல்லும்போது கீழே இருந்து புறப்பட்டு கைலாயத்துக்கு போக போறேன்னு கிளம்பிட்டாரு. கர்நாடகம் கடந்தார், தெலுங்கு தேசத்தெல்லாம் கடக்கிறாரு, மத்திய பகுதிகள் மத்திய பிரதேசம்லாம் சொல்றார், இந்த நர்மதையெல்லாம் கடந்து போறார். காசி போய் காசியில தரிசனம் பண்ணிட்டு அதை கடந்ததுக்கு அப்புறம் கூட வந்த அடியார்கள் எல்லாம் இங்க இருங்க, இதுக்கப்புறம் ரொம்ப கடினமா இருக்கும்னு சொல்லிட்டு போறாரு. கடுஞ்சுரப்பகுதிகள் கடந்தாராம், அடர்த்தியான காடுகள், அப்புறம் ரொம்ப வெயிலோடு இருக்கக்கூடிய பகுதிகள், பாறைகள், மலைகள், இதெல்லாம் கடந்து கடைசியில நடக்க முடியாமல் பிறண்டு எல்லாம் போய் தவழ்ந்து போய் அப்புறம் மார்பு எலும்பு தேய முட்டி அவர் திருக்கைலாய யாத்திரை மேற்கொள்றார். அந்த அத்தனை சீக்வன்ஸையும் காமிச்சிருக்காங்க. முதல்ல நடந்து எழுந்தருள்றது, கையில உழவாரத்தோட இருக்கார், நின்றபடியே நடந்து எழுந்தருள்றது, அப்புறம் தவழ ஆரம்பிக்கிறார். அப்புறம் கைகள்லாம் தேய்ந்த பிறகு மார்பு எலும்பால முட்டி உந்தி தள்ளி அப்படியே நகர்றார். அப்போ சிவபெருமான் ஒரு வயோதிகரான ஒரு முனிவர் கோலத்துல காட்சி கொடுத்து, தேவர்களும் செல்ல அஞ்சும் மலை அது, உன்னால் அதுக்கு போக முடியாதுன்னும் போது ஆளும் நாயகன் கையில இருக்கை கண்டல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன்கிறார். அந்த திருக்கைலாய தரிசனம் பண்ணலன்னா என்னைக்கோ போற உடம்பு இந்த முயற்சியில போகட்டும், எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அப்பரடிகள் சொல்ல, அப்போ சுவாமி அவருடைய அந்த வைராக்கியத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு அங்க ஒரு தடாகத்தை ஏற்படுத்தி கொடுத்து இதுல மூழ்கி பழுதில் சீர் திருவையாற்றில் காண்கன்னு ஆசீர்வாதம் பண்றார். இங்க மூழ்கி நீ திருவையாறுல தரிசனம் பண்ணுன்னு சுவாமி சொல்ல, இவர் அப்பரடிகள் அந்த தடாகத்துல மூழ்கி வெளிப்பட்ட போது ஆடி அமாவாசை நாள் திருவையாறுல வெளிப்பட்டாருன்னு. அப்போ திருவையாறுக்குள்ள அவர் புறப்பட்டு போகும்போது அற்புதமான ஒரு காட்சி, இந்த இடத்துல அந்த தடாகத்தை காமிச்சிருப்பாங்க. இதுதான் சுவாமி. அம்மன் வந்து அவர்கிட்ட நீ திருவையாறுல பாத்துக்கோன்னு ஒரு தடாகத்தை காட்டுறார். ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதில் அப்பரடிகள் மேல் உடம்பு திருமேனி மட்டும் காமிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ அதில் மூழ்கி இருக்கார், குளத்துல பாதி மூழ்கி இருக்கிற உடம்பு இடுப்புக்கு மேல மட்டும் காட்டி அந்த உழவார படையோட வெளிப்பட்டு வந்த உடனே திருவையாறு கோவில் இது. இதுல பெஸ்ட் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற திருவையாறு விமானத்தை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு 800 வருஷமா அதில் எதுவும் மாற்றம் ஏற்படலை அந்த விமானம் ஸ்டைல்ங்கிறதுக்கு இது நமக்கு ஒரு ப்ரூஃப் ஆகுது. அதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. அப்பரடிகள் ஊருக்குள்ள போகும்போது அங்க பார்த்த பறவைகள் மிருகங்கள் எல்லாம் சுவாமியும் அம்மனுமா காட்சி தர ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த பதிகம் பாடுறார். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதன் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன்கிறார். ஓரளவுக்கு தெரிஞ்ச புராணமா இருக்கலாம். திருவாரூர்ல விளக்கேற்றி வழிபட்ட நாயன்மார் நமிநந்தி அடிகள் இங்க மேலையும் எழுதியிருக்கும், நமிநந்தி அடிகள்னே எழுதியிருக்கு. அந்த 12ஆம் நூற்றாண்டு சோழர் எழுத்து, இது வேணா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. நமி நந்தி அடிகள்னு எழுதியிருக்கு, அதே பேரை எழுதியிருக்காங்க. அவர் வந்து ஒரு திருவாரூர் கோயில் பக்கத்துல ஒரு ஊர்ல இருந்து அடியார். தினம் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் தரிசனத்துக்கு வருவார். அப்போ அந்த அறநெறிங்கிற சன்னதியில விளக்கு எண்ணெய் இல்லாமல் நெய் இல்லாமல் அது கொஞ்சம் சுருங்கி போய் விளக்கு அணைய இருந்தபோது பக்கத்துல இருந்த வீடுகளில் போயிட்டு கொஞ்சம் நெய் கடனா கேட்டு இந்த விளக்கை ஏற்றிடுவோன்னு போய் கேட்க போவார். அங்கே ஜெயினர்கள் நிறைய இருந்த ஒரு காலச்சூழல், அதனால அவங்க நெய் தரமாட்டேன்னு சொல்லி உங்க சாமி தான் கையிலேயே நெருப்பு வச்சுட்டு ஆடுவாரே, தண்ணியை வேணா எடுத்து ஊற்றுங்க, ஒரு வேளை விளக்கு எரிஞ்சாலும் எரியும்னு அவங்க கிண்டலா சொல்ல, கோபுரத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு குளத்துல போய் தண்ணியை சேர்ந்து எடுத்துட்டு வந்து
விளக்குகளுக்கு அதை விட்டு அதை எரித்தார்னு சொல்லப்படுது. அப்போ அந்த சன்னதி முழுக்க விளக்கு எரிந்ததான். அதை குளம்னு காட்டுறதுக்கு ஒரு நிறைய மீன்கள் அதில் 2 தாமரை இதெல்லாம் காட்டி அவர் ஒரு பானையில் தண்ணியை சேர்ந்து எடுத்துகிட்டு வர்றாரு. அதை காமிச்சு ஒரு விளக்குக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி காமிச்சு அதில் அந்த மாடங்கள் இருக்குது, அதில் ஒவ்வொன்றுலையும் ஒரு விளக்கு வச்சுருக்காங்க. அந்த கையில் அந்த கொஞ்சம் தண்ணியை ஒரு சின்ன கரண்டி வேற காமிச்சிருப்பாங்க, அதில் எடுத்து இப்படி சேர்ந்து விடுவார். அதை விட்டு அந்த தீபம்லாம் எரியுதுன்னு காட்டுறதுக்கு அந்த ஜுவாலையை அக்னி இப்படி எரியுது அப்படின்னு அந்த தீபத்தை ஒளியோட பொருத்தி காமிச்சு பேரோட நமிநந்தி அடிகள் இப்படி ஒவ்வொருத்தரும் வரிசையாக வரும். இங்கே வந்து இந்த கஜகுஞ்சரம் அந்த மாதிரி சில ஆப்டிக்கல் இல்யூஷன் ஸ்கல்ப்சர்ஸ் உண்டு, அங்கே அதுவுமே இருக்கும். அந்த யானையோட உடம்பும் மாடும் ரிஷபமும் அதுவும் கலந்து இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷனில் நம்ம அங்கே திரிபுவனத்தில் பார்த்தது தான். 6 கால்கள் 4 கைகள் 1 தலை, ஆனால் 4 டிஃப்ரெண்ட் போசஸை காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் அந்தந்த பார்ட்ஸை நீங்கள் மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா, இதை மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா காலை மடக்கி மேலே தூக்கி 2 கைகளால் கீழே வச்சு பேலன்ஸ் பண்ணி உடம்பை தூக்கி இருக்கிறது. இதை மறைச்சிட்டு பார்க்கலாம், இது ஒரு காம்பினேஷன். அதோடைய மிரர் இமேஜ் இங்கே பார்க்கலாம். இது எல்லாத்தையும் மறைச்சிட்டிங்கன்னா கால் மட்டும் 2 காலை இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ஃப்ளாட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி லேபர் டெலிவரி சிஸ்டமில் இந்த மாதிரி படுக்க வச்சோ இல்லை இந்த இன்க்ளைண்டாக பண்ணுறது வழக்கம் கிடையாது. ஃபார் த ஈஸ் ஆஃப் இட் நிற்க வச்சு அது அவ்வளோ மணி நேரமும் வலியோடு நிற்க வச்சு, ஏன்னா ப்ரெஷர் கொடுத்து வெளியில் தள்ளுறதுக்கு அது கொஞ்சம் ஈஸி போஸ்டர் படுத்துருக்கிறத விட. அந்த நிற்கிற அந்த கால் வலியிலேயே அந்த உடம்பு வெயிட் எல்லாம் தாங்கும் போதே அந்த ப்ரெஷர் வந்து கர்ப்பத்துக்கிட்டேருந்து வர ப்ரெஷர் நேச்சுரலாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் நிற்க வைக்கிறதும் அதுவுமே ரொம்ப கஷ்டமாச்சுன்னா கையை கம்போட கட்டி நிற்க வைக்கிறதுலாம் உண்டு. ஸோ 2 பக்கம் 2 அட்டெண்டர்ஸ் நிற்க வச்சு தோளில் கை போட்டு கால அகல வச்சு அந்த டெலிவரிக்கு வயத்தை தடவி பண்ணக்கூடிய அந்த ஒரு லேபர் எப்படி நடந்ததுங்கிறதுக்கான ஒரு ஸ்கல்ப்சர். ராஜராஜேஸ்வரம் 2ஆம் ராஜராஜ சோழன் எடுப்பித்த அந்த கற்றளியினுடைய சிறப்புகள் எல்லாம் பார்த்தோம். இங்கே பார்க்கக்கூடிய ரொம்ப விசேஷமான சிற்பங்கள், நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய குறுஞ்சிற்பங்கள், கட்டிடக்கலை அமைப்பு, அதை தாண்டி மக்கள் அந்த காலத்தில் என்ன மாதிரியான மக்கள் இருந்தாங்க, அவங்க உடுத்தி இருந்த உடை என்ன, இதையெல்லாம் சொல்லக்கூடிய சிற்பங்கள், மகாபாரதத்திலேருந்து பார்க்கக்கூடிய பீமன் புருஷாள் மிருகம் குறித்த சிற்பங்கள்னு இப்படி பலதரப்பட்ட சிற்பங்களையும் கட்டிடக்கலை அமைப்பையும் பெரிய புராண நிகழ்ச்சிகளுடைய சிற்பத் தொகுதி இதெல்லாம் பற்றி சிந்தித்தோம். சோழர்களுடைய கட்டிடக்கலை சிறப்புங்கிறது அது பல கோயில்கள் போயும் நம்மளால் பார்த்து ஒரு அளவுக்கு தான் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது. அந்த விதத்தில் மிக பெரியதாக சொல்லப்படும் 4 கோயில்களில் ஒரு கோயில், அதனுடைய சிறப்புகளை இன்றைய தினம் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.